मस्जिद मस्जिद के हल्के बनाकर ये हमको इरादे करने हैं। ஆக பள்ளி வாரியாக ஹல்கா ஆக்கி இந்த நியத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்குது. इसलिए अगर आप हल्के खत्म कर देंगे तो फिर हल्का बनाने में मुश्किल होगी. இப்ப நீங்க ஹல்கா முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா மறுபடியும் ஹல்கா அமைக்கிறதுக்கு தாமதமாகும், சிரமமாகும். इसलिए हल्के बाकी रखें. ஆகையால நீங்க ஹல்கா பாக்கியாக வைங்க. सिर्फ अपना रुख इधर करने. ஆனா உங்க முகத்தை மட்டும் இந்த பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க, மேலின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க, முகத்தை மட்டும் திருப்பிக் கொள்ளுங்க. ये माइक की आवाज जरा कम करो. अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. अम्मा बाद मोहतरम भाइयों, बुजुर्गों और दोस्तों, हर मुसलमान की 3 जिम्मेदारियां हैं. ஒவ்வொரு முஸ்லிமுடைய 3 பொறுப்புகள் இருக்குது. वो गरीब हो, अमीर हो, पढ़ा लिखा हो, बेपढ़ा हो, जवान हो, बूढ़ा हो, यहाँ तक के बच्चा हो, யாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு சொன்னா குழந்தையாக இருந்தாலும் சரி, महल मेरे है या झोपड़े मेरे, அது பெரிய வீட்டில் இருந்தாலும் சரி, மஹல் போல ஒரு பெரிய மாளிகையில் இருந்தாலும் சரி, அல்லது சிறிய குடிசையில் இருந்தாலும் சரி, वो मुसलमान है तो उसकी 3 जिम्मेदारियां हैं. அவர் முஸ்லிமாக இருக்கிறார் சொன்னா அவருடைய 3 பொறுப்புகள் இருக்குது. जिस दिन हमने कलमा पढ़ लिया हम मुसलमान हो गए. நாம் எப்போ கலிமா சொல்லிட்டோமோ நாம் முசல்மான் ஆயிட்டோம். अब हमारी 3 जिम्मेदारियां, நம்முடைய 3 பொறுப்புகள் இருக்குது. वही 3 जिम्मेदारियां मैं इस वक्त बयान करना चाहता हूँ. அந்த 3 பொறுப்புகள் என்ன, அதை பற்றி தான் இப்ப விளக்கமா நாம இன்ஷாஅல்லாஹ் பேச போறோம். दुनिया में हर चीज का एक नाम होता है, उसका एक काम होता है, उसका एक मकाम होता है. உலகத்துல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. ये माइक है, உதாரணமா இது மைக்கு, इसका नाम, இது பேர் என்ன, மைக். सबको मालूम है, எல்லாருக்கும் தெரியும் இது மைக்குன்னு சொல்லி. इसका काम, இதுக்கு என்ன வேலை, आवाज पहुंचाना, சத்தத்தை ஒலிய மற்ற இடத்துக்கு போய் சேர்க்கிறது. इसका मकाम, இதனுடைய அந்தஸ்து என்ன, देखो मुंह के सामने है, நம்ம முகத்துக்கு முன்னால இருக்குது. जरा इधर उधर हो गया उसे ठीक करते हैं. இந்த பக்கம் அந்த பக்கம் ஆயிட்டா கூட என்ன செய்யறோம், நேரா முகத்துக்கு முன்னால வாய்க்கு முன்னால வைக்கிறோம். इसकी जगह पर कोई और चीज रख नहीं सकते. இந்த இடத்துல வேற எதையும் கொண்டு வைக்க முடியாது.
यहाँ टेबल फैन रख सकते हैं? டேபிள் ஃபேன் வைக்கலாமா? यहाँ अगर कोई टेबल फैन ला के रखे तो आप क्या बोलेंगे? யாராவது கொண்டு டேபிள் ஃபேன் வச்சுட்டானே சொல்லுவீங்க நீங்க? कि भाई बयान करने वालों का चेहरा देखना भाई, पीछे रखो पीछे रखो, பின்னால வைங்க, பேசுறவங்க முகம் தெரியல அப்படி சொல்லுவீங்க. तो इसकी जगह कोई और चीज रख नहीं सकते, இந்த இதனுடைய இடத்துல வேற எதையும் வைக்க முடியாது. इसे यहाँ से हटा नहीं सकते. இது இங்கிருந்து நகர்த்தவும் முடியாது. अगर कोई आके यहाँ से माइक उठा के ले जाए, யாராவது வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க வச்சுக்கோங்களேன், आप चुप रहेंगे? சும்மா இருப்பீங்களா? बोलो भाई. अरे भाई देखो कौन दीवाना आया, माइक उठा के ले जा रहा है, बयान कैसे सुनेंगे भाई? पकड़ो भाई उसे. யாரு இது பைத்தியக்காரன் வந்து எடுத்துட்டு போறான் மைக்க, எப்படி பயான் கேட்கறது? புடிங்க புடிங்க அவன் அப்படின்னு கேட்போம் சொல்லுவோம். तो दुनिया में हर चीज का एक नाम है. ஆக உலகத்துல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் இருக்குது. छोटी से छोटी, बड़ी से बड़ी. அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி. ये मट्टी है, இந்த மண்ணு, ये आसमान है, இது வானம். तो छोटी से छोटे का भी नाम है. ये चूंटी है, इसका இது எறும்பு, இதுக்கும் பேர் இருக்குது. तो हर छोटी से छोटी का भी नाम है, बड़े से बड़े का भी नाम है. சின்ன ஒரு பொருளுக்கும் பேர் இருக்குது, பெரிய பொருளுக்கும் பேர் இருக்குது. उसका काम है, அதுக்கு ஒரு வேலை இருக்குது, उसका मकाम है. அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. अल्हम्दुलिल्लाह हमारा नाम है. बोलो भाई. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பேர் என்ன? முஸ்லிம். कैसा प्यारा नाम है. எவ்வளவு அழகான பேர் பாருங்க. एक हमारा अपना अपना नाम है. ஒன்னு இருக்குது நம்முடைய தனி பேர். खादर साहब, मदार साहब, दस्तगीर साहब, खादर साहब, मदार साहब, दस्तगीर साहब, राहुल हमीद, राहुल हमीद, खादर वली. एक अपना अपना नाम है. और நம்முடைய தனி பேர் இருக்குது. ये हमारे अम्मा बाबा ने रखा. இந்த பேரை நம்ம அம்மா அப்பா வச்சாங்க. जब बच्चा पैदा होता है तो माँ बाप नाम रखते हैं. குழந்தை பிறந்த உடனே தாய் தந்தை அந்த பேரு அந்த பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க. फिर मरने तक दुनिया उसी नाम से उसे बुलाती है. மரணம் வரைக்கும், மௌத்து வரைக்கும் அதே பேரால் தான் எல்லாரும் நம்மளை அழைக்கிறாங்க. क़यामत में अल्लाह के दरबार में जब हिसाब के लिए जाएंगे तो फरिश्ते उसी नाम से बुलाएंगे जो दुनिया में माँ बाप ने रखा था. எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ்வுடைய தர்பார்ல கணக்கு வழக்குக்காக வேண்டி நாம போகும்பொழுது மலக்குமார்களும் அங்க கூட நம்முடைய பெயர்களை, எந்த பெயரை நம்முடைய பெற்றோர்கள் வச்சாங்களோ அந்த பெயரை கொண்டுதான் அழைப்பாங்க. तो एक हमारा अपना नाम है, अपना अपना इनफरादी नाम जो हमारे माँ बाप ने रखा, और एक हमारा सबका इज्तिमाई नाम. वो क्या है? ஒன்னு இருக்குது நம்முடைய பெற்றோர்கள் வச்ச பேர், தனித்தனியாக அவங்க உங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் வச்ச பேர், அது ஒண்ணு இருக்குது. ஆனா நம்ம எல்லோருக்கும் சேர்ந்து இஷ்டமாயாக கூட்டாக ஒரு பேர் நமக்கு இருக்குது. அது என்ன பேரு? என்ன பேரு? முசல்மான். तो सारी दुनिया हमें इसी नाम से बुलाती है. எந்த அளவுக்கு சொன்னா முழு உலகம் நம்மள என்ன நினைக்குது? முசல்மான் நினைக்குது. भाई ये सेलम में किसका इज्तिमा हो रहा है? இப்ப சேலத்துல யாருடைய இஸ்தமா நடக்குதுங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, முஸ்லிம்களுடைய இஸ்தமா நடக்குது. तो हमारा अपना अपना नाम तो हमारे अम्मा बाबा ने रखा. हमारा मुसलमान नाम किसने रखा? நம்ம பெயர்களை, தனித்தனி பெயர்களை அம்மா அப்பா வச்சாங்க, பெற்றோர்கள் வச்சாங்க. முசல்மான் சொல்லி யார் பேர் வச்சது? गवर्नमेंट ऑफ तमिलनाडु रखी कि नहीं गवर्नमेंट ऑफ इंडिया रखी? தமிழ்நாடு அரசாங்கம் வச்சதா இல்லது இந்திய அரசாங்கம் வச்சதா? किसने रखा भाई? யார் வச்சது? हमारा मुसलमान नाम अल्लाह ने रखा. அல்லாஹ் நம்முடைய பெயரை வச்சான். हमारा नाम अल्लाह का रखा हुआ है. அல்லாஹ்வால் வைக்கப்பட்ட பேர் இது. लोग बोलते हैं देखो मेरा नाम हमारे फलां बुजुर्ग थे उन्होंने रखा था, हमारे बड़े थे नाना साहब, दादा साहब, उन्होंने मेरा नाम रखा था. हमारे अम्मा बोले. நம்ம சொல்லிக்கிறோம் இல்ல, என் பேர் வச்சது யார் தெரியுமா? எங்க நன்னா வச்சாங்க, எங்க தாத்தா வச்சாங்க, எங்க குடும்பத்துல பெரியவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வச்சாங்க, ஹஜரத் வச்சாங்க எங்க பேரை, எங்க அம்மா சொல்லி எனக்கு பேர் தான் தெரியும் அப்படி சொல்லிக்குவோம் நம்ம. तो हमारा मुसलमान नाम किसने रखा? நம்முடைய நாம் முசல்மான் என்று சொல்லி யார் பேர் வச்சது? அல்லாஹ். कुरान करीम में है, குர்ஆன்ல இருக்குது. मिल्लत अबीकुम इब्राहीम, मिल्लत अबीकुम इब्राहीम हुवा सम्माकुमुल मुस्लिमीन, हुवा सम्माकुमुल मुस्लिमीन. ये तुम्हारा दीन वही दीन है जो तुम्हारे बाप इब्राहिम का था. உங்களுடைய தீனம் அதே தீன் தான். எது உங்களுடைய தந்தையுடைய தீனாக இருந்துச்சோ, இப்ராஹிமுடைய தீனாக இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய தீன் தான், அதுதான் உங்களுடைய தீன். ये कोई नया दीन नहीं है, இது புதிய தீன் அல்ல, புதிய மார்க்கம் அல்ல. यही दीन हर नबी को दिया गया है. இந்த தீனைத்தான் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தான்.
अलैहिस्सलाम तमाम नबियों के बाप हैं। ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுக்கும் தந்தை. हजरत इब्राहिम अलैहिस्सलाम के बाद दुनिया में जितने नबी आए उनकी ही औलाद में, उनकी नस्ल में आए। எத்தனை நபிமார்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வந்தார்களோ அவர்கள் எல்லோரும் வந்தவர்கள் தான். इसलिए उनको कहते हैं अबुल अंबिया, नबियों के बाप। ஆகையால் தான் அவங்களை பத்தி என்ன சொல்லப்படுது? அபுல் அன்பியா, நபிமார்களுக்கு தந்தை. तो अल्लाह ताला फरमाते हैं तुमको दीन दिया गया, यही दीन तुम्हारे बाप इब्राहिम का था। ஆக உங்களுக்கு எந்த தீன் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த தீன் தான் உங்களுடைய தந்தையுடைய தீனும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீனும் அதுதான். तमाम नबियों का यही दीन था। எல்லா நபிமாருடைய தீனும் இதுதான். उसी को कामिल मुकम्मल बनाकर तुम्हें दिया गया। அதைத்தான் பூர்த்தியாக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. मिल्लत अबीकुम इब्राहिम, மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், हुवा सम्माकुमुल मुस्लिमीन, ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன். उन्होंने तुम्हारा नाम रखा मुसलमान। அவங்க தான் உங்களுக்கு பேர் வச்சாங்க என்னண்டு? முசல்மான். उलमा कहते हैं कि नाम तो अल्लाह ने रखा लेकिन पुकारा हजरत इब्राहिम ने। வச்சது பேரு அல்லாஹ், அழைச்சது யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம். क्या कितना प्यारा नाम है, எவ்வளவு அழகான பேர். अल्लाह का रखा हुआ, खलीलुल्लाह का पुकारा हुआ। அல்லாஹ்வால் வைக்கப்பட்ட பேரு, கலீலுல்லாஹ்வால் அழைக்கப்பட்ட பேரு. कितना प्यारा नाम है। எவ்வளவு அழகான பேர். तो भाई नाम तो है बड़ा प्यारा, பேர் ரொம்ப அழகா இருக்குது. काम क्या है வேலை என்ன? कभी सोचा ही नहीं हमने हमारा काम क्या है। எப்பயாவது நம்ம யோசிச்சு பார்த்தோமா நம்ம வேலை என்னன்னு சொல்லி? अरे क्या नाम ही नाम है, काम कुछ नहीं है। நமக்கு பேர் மட்டும் தானா, வேலை ஒண்ணும் இல்லையா? नाम इतना बड़ा, இவ்வளவு பெரிய பேரு, काम कुछ नहीं, வேலை ஒண்ணும் கிடையாதா? जो मर्जी करो, என்ன உங்களுக்கு மனசுல வருதோ செய்யுங்க. नाम कहीं जाता नहीं, பேர் எங்க போயிடாது. ऐसा कहीं दुनिया में है। அந்த மாதிரி எங்கேயாவது உலகத்துல இருக்குதா? डॉक्टर, டாக்டர்னு பேரு किसे बोलते हैं, யாருக்கு சொல்லுவோம்? किसको बोलते हैं डॉक्टर? मरीज को देखना, நோயாளியை பார்க்கணும், दवा देना, इलाज करना। மருந்து கொடுக்கணும், வைத்தியம் பார்க்கணும். इंजीनियर नाम है, काम क्या है? இன்ஜினியர் பேர் இருக்குது, வேலை என்ன? बिल्डिंग बनाओ, रोड बनाओ, डैम बनाओ, பில்டிங் கட்டணும், ரோடு போடணும், அணைகள் கட்டணும், டிராயிங் போடணும், பிளான் போடணும். लॉयर नाम है, லாயர், அட்வொகேட் பேர் இருக்குது, काम क्या है? என்ன வேலை? कोर्ट को जाओ, केस लड़ो, கோர்ட்டுக்கு போங்க, கேஸ் எடுங்க. धोबी பண்ணார் नाम है, பேர் இருக்குது, काम क्या है? என்ன வேலை? कपड़े धोना, इस्त्री करना। துணி துவைக்கணும், அதை அயன் பண்ணணும். हज्जाम, முடி வெட்டுறவர், अरे क्यों हंस रहे भाई, முடி வெட்டுறவர். अरे क्यों हंस रहे भाई। कोई हलाल पेशा हकीर नहीं है। எந்த ஹலாலான தொழிலும் ரொம்ப இழிவானதல்ல. எந்த ஹலாலான தொழிலும் இழிவானதல்ல. नबियों ने पेशे किए, நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்களும் தொழில் செஞ்சிருக்கிறாங்க. हजरत ज़करिया अलैहिस्सलाम कारपेंटर थे। ஹஜரத் ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவங்க தச்சரா இருந்தாங்க, தச்சு வேலை செஞ்சாங்க, மர வேலை செஞ்சாங்க. हजरत दाऊद अलैहिस्सलाम लोहार थे, ब्लैक स्मिथ। ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்கள் கொலுசு, என்ன சொல்றது, கொல்லராக இருந்தாங்க. கொல்லர் கொலுத்து வேலை செய்யறவங்க. कोलवी में बैठकर जीरा बनाते थे, जीरा। அதாவது உலையில வச்சு உட்கார்ந்து அது ஜீரான்னு சொல்லக்கூடிய அணிகளை செய்வாங்க, கவசம் செய்வாங்க. तो नबियों ने पेशे किए, இப்படி நபிமார்கள் எல்லாம் தொழில் செஞ்சிருக்கிறாங்க. तो कोई हलाल पेशा हकीर नहीं है, எந்த ஹலாலான தொழிலும் இழிவானதல்ல. और कोई हराम पेशा इज्जत वाला नहीं है। எந்த ஹராமான தொழிலும் கண்ணியம் உள்ளதல்ல. हराम में इज्जत नहीं, ஹராமான தொழில எந்த கண்ணியமும் கிடையாது. हीरो, दुनिया कहती है हीरो क़यामत में बनेगा हीरो। உலகம் சொல்லுது இவர் ஹீரோன்னு சொல்லி, ஆனா கியாமத் நாள் என்ன ஆகும்? அவர் ஜீரோவா போடுவார். सारी दुनिया देखेगी कि जिसको हम दुनिया में हीरो कहते थे आज वो क्या है, वो
जीरो। உலகம் எல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு இவர் ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா மறுமை நாள்ல என்னவாக இருக்கும்? அவர் ஹீரோ ஜீரோவாக எழுப்பப்படுவார். तो भाई बड़े से बड़े का भी नाम है, डॉक्टर, लॉयर, छोटा है, धोबी है, हजाम है, सबके नाम है और सबका काम है. எல்லா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு பேர் இருக்குது. அட்வொகேட்னு பேர் இருக்குது, டாக்டர்னு பேர் இருக்குது, இன்ஜினியர்னு பேர் இருக்குது, தோபியன்னு பேர் இருக்குது, முடிவு திருத்தரன்னு பேர் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பேர் இருக்குது. और काम है, அவருக்கு ஒரு வேலையும் இருக்குது. तो हमारा नाम तो पक्का है ना? நம்முடைய பேரும் नहीं है, डाउट है. अरे डाउट है. நம்முடைய பேர் உறுதி தானே? அது சந்தேகமா இருக்கா? உறுதியானது தானே? तो काम क्या है? வேலை என்ன? वही काम मैं समझाना चाहता हूँ. அதான் நம்முடைய வேலை என்ன என்ற விஷயத்தை தான் நம்ம விளங்க இருக்கிறோம். हर मुसलमान के 3 काम क्या है? ஒவ்வொரு முஸ்லிமுடைய 3 வேலைகள் என்ன? अल्लाह हमें समझा दे. அல்லாஹ் நமக்கு விளக்கத்தை கொடுப்பானாக. अल्लाह ही समझाएगा. அல்லாஹ் தான் விளக்கம் நமக்கு. लेकिन जो समझना चाहेगा उसे समझाएगा. யார் விளங்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு தான் அல்லாஹ் விளக்குவான். तो अल्लाह हमें समझा दे. அல்லாஹ் நமக்கு இதை விளக்குவானாக. मुझे भी समझना है, तुम्हें भी समझना है. நானும் விளங்க வேண்டியிருக்குது, நீங்களும் விளங்க வேண்டியிருக்குது. क्योंकि मुझे भी करना है, तुम्हें भी करना है. ஏன்னு சொன்னா நானும் செய்யணும், நீங்களும் செய்யணும். मेरा भी वही काम है, तुम्हारा भी वही काम है. உங்க வேலையும் அதுதான், என் வேலையும் அதுதான். मेरा अलग, तुम्हारा अलग नहीं है. உங்களுக்கு வேற வேலை, எனக்கு வேற வேலை என்பது கிடையாது. हम सबका वही काम है. நம்ம எல்லோருக்கும் அதே வேலை தான். सबको समझना है, सबको करना है. எல்லாரும் விளங்கவும் வேணும், அதை செய்யவும் வேணும். तो भाइयों, हर मुसलमान की 3 जिम्मेदारियां हैं, उसके 3 काम है. ஆக கணவர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுடைய 3 பொறுப்புகள் இருக்குது, 3 வேலைகள் இருக்குது. पहली जिम्मेदारी है दुनिया में वैसे जीना जैसे जीना अल्लाह उसके रसूल ने हमें बताया है. அதாவது உலகத்துல எப்படி வாழணும்னு சொன்னா, எப்படி வாழும்படியாக அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் சொன்னாங்களோ அந்த மாதிரி வாழணும். अल्लाह उसके रसूल ने हमें दुनिया में जीने का रास्ता भी बताया है, तरीका भी बताया है. ஆக நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உலகத்துல நாம் எப்படி வாழணும் என்று சொல்லி வழியை காமிச்சிருக்கிறாங்க, முறையை காமிச்சிருக்கிறாங்க. रास्ता भी बताया, तरीका भी बताया. வழியும் காமிச்சிருக்கிறாங்க, அதற்கான முறையும் காமிச்சிருக்கிறாங்க. सेलम से कर्मपुरी कृष्णगिरी जाना ये रास्ता है. उदाहरण चेन्नई जाना वो रास्ता है. உதாரணமாக இங்கிருந்து தர்மபுரி போகணும், கிருஷ்ணகிரி போகணும் அப்படின்னா இந்த வழியா போங்க. சென்னைக்கு போகணுமா இந்த வழியா போங்க. रास्ता है, வழி இருக்குது. उसकी मंजिल है, उस मंजिल का रास्ता है. ஒரு இலக்கு இருக்குது, போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. तो वो रास्ता हमें अल्लाह उसके रसूल ने बताया है. அந்த வழி என்ன? அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காண்பிச்சிருக்கிறாங்க. कि किस रास्ते पे चलोगे तो किस मंजिल को पहुंचोगे. எந்த வழியாக போனா எங்க போய் சேருவீங்க. तो मुसलमान की पहली जिम्मेदारी है दुनिया में वैसे जीना जैसे जीना अल्लाह उसके रसूल ने बताया. முஸ்லிமுடைய முதல் பொறுப்பு எப்படி வாழும்படியாக அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் சொன்னார்களோ அந்த முறைப்படி வாழ்வது. दुनिया में जीने के 2 रास्ते हैं. உலகத்துல வாழ்க்கை நடத்துவதற்கான 2 வழிமுறைகள் இருக்குது. 2 ही है, कोई तीसरा नहीं है. 3வது வழிமுறையே கிடையாது. हर जमाने में, ஒவ்வொரு காலத்திலையும், आज भी और क़यामत तक இன்றைக்கும் கியாமத் வரைக்கும் जीने के 2 रास्ते. வாழ்வதற்கு 2 முறைகள். एक रास्ता ये है कि हम वैसे जिएंगे जैसे हमारा जी चाहता है. ஒன்று, நாம் எப்படி வாழ்வோம்? நம்முடைய இஷ்டப்படி வாழ்வோம். कैसे जिएंगे? जैसे जैसे जी चाहता है. எப்படி வாழ்வோம்? நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய மனசு விரும்புற மாதிரி வாழ்வோம். जो समझ में आएगा वो करेंगे. எது நமக்கு விளங்குதோ அதை செய்வோம். जो अच्छा लगेगा वो करेंगे. எது நமக்கு நல்லதா படுதோ அதை செய்வோம். जिसमें फायदा नजर आएगा वो करेंगे. வெளிப்படையா நமக்கு எதுல லாபம் தெரியுதோ அதை செய்வோம். जिधर दुनिया जा रही है उधर जाएंगे. எப்படி உலகம் போய்கொண்டிருக்கிறதோ அந்த பக்கம் போவோம். जमाने को देख के जिएंगे. நாம் காலத்தை பார்த்து வாழ்வோம். हालात को देख के जिएंगे. நிலைமைகளை பார்த்து வாழ்வோம். दुनिया को देख के चलेंगे. உலகத்தை பார்த்து நடப்போம். ये भी एक रास्ता है. இது ஒரு वழி. लेकिन ये हमारा रास्ता नहीं है. இது நம்முடைய வழி இல்ல. क्यों भाई? हमारा रास्ता है நம்முடைய வழியா? இல்ல. ये नफ्स का रास्ता है. இது நப்சுடைய வழி.
ये दुनिया का रास्ता है, இது துனியாவுடைய வழி, हालात का रास्ता है, நிலைமையுடைய வழி. ये हमारा रास्ता। बोलो भाई, अरे उर्दू जानने वाले तो बोलो, ये हमारा रास्ता नहीं है। இது நம்முடைய வழி இல்ல. तो हमारा क्या रास्ता है? நம்முடைய வழி என்ன? क्या हमने कलमा पढ़कर अल्लाह से इकरार कर लिया है, நாம கலிமாவை சொல்லி அல்லாஹ்வுடன் ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிட்டோம். अल्लाह के हमारे दरमियान एक इकरार हो गया, एग्रीमेंट। நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு உடன்பாடு, உடன்படிக்கை நடந்துருச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு. दो आदमियों के दरमियान एग्रीमेंट होता है, ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. ये कहता है ये जमीन मैंने बेची, वो कहता है मैंने खरीदी। ஒருத்தர் சொல்றாரு நான் இந்த நிலத்தை வித்துட்டேன், ஒருத்தர் சொல்றாரு இந்த நிலத்தை வாங்கிட்டேன். किसकी हो गई अब जमीन? இப்ப இந்த நிலம் யாருக்கு சொந்தம்? खरीदने वाली, வாங்கினவருக்கு சொந்தம். तो कलमा बंदे के अल्लाह के दरमियान एक इकरार है। கலிமா என்பது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம். कि तू हमारा रब है, நீ நம்முடைய ரப்பாக இருக்கிற, हम तेरे बंदे हैं। நாங்கள் எல்லோரும் உன்னுடைய அடிமைகளா இருக்கிறோம். कैसे जिएंगे? जैसे तू चाहता है। எப்படி வாழ்வோம்? எப்படி நீ விரும்புற அப்படி வாழ்வோம். हम नहीं देखेंगे हमारा दिल क्या चाहता है, நாங்க இதை பார்க்க மாட்டோம். நம்முடைய மனசு, நம்முடைய உள்ளம் என்ன விரும்புதுன்னு பார்க்க மாட்டோம். हम नहीं देखेंगे दुनिया क्या चाहती है, உலகம் என்ன எப்படி நடக்குது பார்க்க மாட்டோம். जमाना क्या चाहता है, உலகம் காலம் என்ன விரும்புது அதை பார்க்க மாட்டோம். हमारी भला से हम नहीं देखेंगे, அது நம்ம எப்படியாவது போகட்டும், ஆனா அதை பார்க்க மாட்டோம். क्योंकि हमने तेरे साथ इकरार कर लिया ஏன்னு சொன்னா நாங்க உன்னுடன் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டோம். कि तू मालिक है, हम तेरे बंदे हैं। நீ நம்முடைய எஜமானராக இருக்கிற, நாங்கள் எல்லோரும் உன்னுடைய அடிமைகளா இருக்கிறோம். ला इलाहा इल्लल्लाह, बंदे अल्लाह के हुक्म देखेंगे अल्लाह का। ஆக நாம் எல்லாருடைய அடியார்கள். ஆக என்ன பார்ப்போம்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தான் பார்ப்போம். मोहम्मदुर रसूलुल्लाह, उम्मती रसूलुल्लाह के तरीका देखेंगे, रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम का। दुनिया वालों का तरीका नहीं देखेंगे, रसूलुल्लाह का तरीका देखेंगे। நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பார்ப்போம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையை தான் பார்ப்போம், உலகத்தோடைய முறைகளை பார்க்க மாட்டோம். ये हमारा अल्लाह से इकरार हो गया है, இது அல்லாஹ்வுடன் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம். बंदे अल्लाह के, उम्मती रसूलुल्लाह, நாம் हुक्म देखेंगे, अल्लाह का तरीका देखेंगे। ये है दुनिया में हमारे जीने का रास्ता। अरे ये जीने मरने का रास्ता है। ஆக கனவான்களே, நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். ஆக அல்லாஹ்வுடைய கட்டளையை பார்ப்போம். நபியுடைய உம்மத்தினர்கள். ஆக நபியுடைய முறையை பார்ப்போம், நபியுடைய வழியை நடப்போம். நாம வாழ்வதும் இறப்பதும் நபியுடைய முறைப்படி. देखो, एक लड़का लड़की, एक लड़का एक लड़की, दो के दरमियान इकरार होता है, इकरार। उस इकरार का नाम है निकाह। देखो खुश हो गए, आज असर के बाद है भाई निकाह। இப்போ ஒரு ஒப்பந்தம், ஒரு வாலிபன், ஒரு ஆண், ஒரு பெண், இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இணைப்பு, ஒரு உறுதிமொழி, ஒரு உடன்பாடு நடக்குது. அதுக்கு என்ன பேரு? நிக்கா. நிக்கா சொன்னோட எல்லாரும் சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு அசர்ல இருக்குது நிக்கா. वो भी चार बोल है, அதுல கூட 4 வார்த்தை சொல்றாரு. दूल्हा कहता है मैंने बोलो कबूल किया, 4 बोल, 4 வார்த்தை சொல்றாரு. நான் இந்த மணமகளை ஏற்றுக் கொண்டேன். बाकी सब कौन बोले? மத்தெல்லாம் யார் சொன்னாங்க? हाजी साहब அதற்கு சொன்னாங்க, ஹாஜி சாப் சொன்னாங்க. तो 4 बोल। आरस कांकी की, नौशो कांका की, इन्हें गाँव का, उन्हें एक गाँव की, इन्हें कोसे की खानदान का, उन्हें कोसे की खानदान की, दोनों का कोई आपस में निकाह से पहले कोई रिश्ता नहीं। आरस कोसे की गाँव की, नौशो कोसे की गाँव का, इन्हें कोसे की खानदान की, उन्हें कोसे की खानदान का, दोनों का कोई एक दूसरे से कोई रिश्ता नहीं। लेकिन 4 बोल बोलने के बाद अब एक रिश्ता हो गया। இப்போ நிக்கா சமயத்துல மணமகன் அவர் ஏதோ ஒரு வேற ஊரு, மணமகள் வேற ஊரு, மணமகன் வேற வம்சம், இவர் வேற வம்சம், இவருடைய குடும்பம் வேற, அவருடைய குடும்பம் வேற, அவருக்குள்ளாக எந்த விதமான ஒரு தொடர்பு கிடையாது, ஒரு உறவு கூட கிடையாது, அறிமுகம் கூட கிடையாது.
ஆனா இப்போ இந்த 4 வார்த்தை சொன்ன பிறகு தொடர்பு உண்டாயிடுச்சு, ஒரு தொடர்பு, ஒரு உறவு ஏற்பட்டு போச்சு. बाकी सब खाली साहब बोले, சொல்றது 4 வார்த்தை மட்டும்தான் இந்த மணமகன் சொல்றாரு, சொல்றாரு. आरस का नाम कौन बोले? ஆனா மற்ற சொல்றது யாரு? ஹாஜி சாப் தான் சொல்றாரு. आरस का नाम कौन बोले? மணமகளுடைய பேர் யார் சொல்றது? बाबा का नाम? மணமகளுடைய தகப்பனார் பேர் யார் சொல்றது? वकील का नाम? வக்கீலுடைய பேரு? गवाहों के नाम? சாட்சியுடைய பேரு? महर कितना? 900 बोला, हाजी साहब बोले. எவ்வளவு மஹர் யார் சொன்னது? மாப்பிள்ள சொன்னாரா, ஹாஜி சொன்னாரா? तो अल्लाह का हुक्म, रसूल का तरीका, मैंने तुम्हारा निकाह कर दिया, तुम्हारा जोड़ा बना दिया, क्या तुमने कबूल किया? तो क्या बोले? अरे बोलो, किसे कबूल कर रहे हैं? इतना बोलने के बाद बोलता है, इन्हें मेरी, आज के बाद इन्हें किसकी? आज के बाद इन्हें मेरे अलावा इसके ऊपर किसी का भी हक नहीं है। मेरे अलावा किसका भी इसके ऊपर हक नहीं। घूर को देखे तो तुम्हारे अंगूठा निकल लो। மாப்பிள்ளை சொல்றாரு, நிக்கா நேரத்துல மகனுடைய பேரை சொல்றது ஹாஜி சாப், மகர் சொல்றது ஹாஜி சாப், சாட்சி பேரை சொல்றது ஹாஜி சாப், வக்கீல் பேரை சொல்றது ஹாஜி சாப். எது சொல்றாரு? இத்தனை இவ்வளவு மகருக்கு இன்னாருடைய மகள் இன்னாரை இவ்வளவு மகரோட உங்களுக்கு மனமுடித்து கொடுத்தேன், நிக்கா செய்து வைத்தேன், வாழ்க்கை துணை ஆக்கினேன், ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. மனம் வந்து சொல்றாரு, சொல்லுங்களேன், நீங்க நேரத்துக்கு போறீங்க, ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. சொல்லிட்ட பிறகு அவரு சொல்றாரு, இப்போ இவள் என்னுடையவள், எனக்கு சொந்தம், எனக்கு தான் சொந்தம், யாருக்கும் உரிமை இல்லை. இப்போ இவள் மீது யாருக்கும் உரிமை இல்லை. யாராவது ஒத்து பார்த்தா கண்ணு பேச்சு எடுத்துருவேன், இவ எனக்கு சொந்தம் அப்படி சொல்லி அவர் உரிமை கொண்டாடுறார். इसका बाबा को बुलाया तो भी चल गया बेटा, 1-4 दिन घर को जाएंगे कर को, इसका बाबा को बुलाया तो भी मेरा परमिशन नहीं तो जाने लीजिए। जिंदगी भर पालिया उन्हें बाबा, 18 साल 20 साल पालिया, अब शादी हो को 8 दिन नहीं हुए, 8 दिन से इसके घर में है। सो बाबा को बोलता है, चल बेटा 1-4 दिन घर को जीजिए तो मेरा परमिशन नहीं था, नहीं जाना। बाबा बुलाया तो भी मेरा परमिशन नहीं था, नहीं जाना। मैं 4 आदमी में कबूल तो यूज हो। மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? எனக்கு தான் உரிமை, இவள் மீது எனக்கு தான் உரிமை. எந்த அளவுக்கு சொன்னா, மாமனார் வந்து இந்த பெண்ணுக்கு தகப்பனார் வந்து கூப்பிட்டா கூட, மாமா போயிட்டு வரலாம், ஒரு 4 நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கூப்பிட்டா கூட ஏன் பர்மிஷன் எல்லாம் போக கூடாதியா? நான் தான் நிக்கால நான் தான் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு தான் உரிமை. ஏன் பர்மிஷன் இல்லாம என்னுடைய அனுமதி இல்லாம வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க கூடாதியா அப்படின்னு சொல்றாரு. எத்தனை வருஷம்? 18 வருஷம் 20 வருஷம் 22 வருஷமா வீட்டுல வளர்ந்த புள்ள பாப்பாவுக்கு கூப்பிட்டா கூட 8 நாள் ஆச்சு. கல்யாணம் ஆகி நிக்காயி 8 நாள் தான் ஆச்சு. என்ன சொல்றாரு? ஏன் பர்மிஷன் எல்லாம் போக கூடாது, பாப்பாவுக்கு கூப்பிட்டா கூட போக கூடாது. हालांकि इसने अपनी बीवी का एक बाल नहीं बनाया, एक नाखून नहीं बनाया. இவர் எந்த மணமகளை ஏற்றுக்கொண்டாரோ அவருடைய உடலுடைய எந்த ஒரு பகுதியை கூட அவர் செய்யல, ஒரு முடியை கூட உண்டாக்கல, ஒரு நகத்தை கூட அவர் உருவாக்கல. दावत भी उसकी खा लिया, बिरयानी भी उसकी खा लिया. निकाह की दावत किसकी खाया तो? अरे किसकी जी खाया तो? 4 मिठे होना, फुगुट में मिला तो 14 की नहीं होना. हमारा कुंभा बड़ा है ये, 500 आदमी की दावत होना, फुगुट में मिली तो 1000 की करने क्या जाता क्या? இவ்வளவு உரிமை கொண்டாடுறாரு. இவரு நிக்கா சாப்பாடு போய் சாப்பிட்டு வந்திருக்கிறார், மணவல் வீட்டுல நிக்கா சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கிறார். நாங்க 4 வகையான ஸ்வீட் வைக்கணும். 4 என்ன, நான் சொன்ன 14 கூட கேட்பாரு. ஊசுல கிடைக்குது இல்ல, ஊசுல கிடைக்குது. பாருங்க, எங்க குடும்பம் ரொம்ப பெருசு, 500 பேர் வருவோம். எதாவது
500 பேர் 500 1000 கூட சொல்லுவாரு. ஓசனை கிடைக்குது இல்ல, ஓசனை கிடைக்குது சொல்லுவார். तो दावत भी उसकी खा लिया बराबर. अरे निकाह की दावत कौन करे? तो छोकरी वाले करे, छोकरा वाले करे, जोड़ा भी उसका पहन लिया. देखो जोड़ा पहना ना वो किसका? अरब के घर से आया. रेमंड का छोना मजा है. உடை போட்டிருக்கிறாரு, அது கூட யாரு? அது கூட பொண்ணு விட்டா கொடுத்த உடைதான். பாருங்க, ஒஸ்தி அளதான் வேணும், ரேமண்ட்ஸ் தான் வேணும். ரேமண்ட்ஸ் வர அதை விட கம்மி குவாலிட்டி கிடையாது என்று சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டார். சாப்பிட்டது அவங்க சாப்பாடு, போட்டது அவங்க உடை. சொல்றது என்ன? எனக்கு தான் உரிமை. तो भाइयों, चार बोल बोलकर इतना हक जताता है, तो जिस मालिक ने हमारा सब कुछ बनाया उसका हम पर कोई हक नहीं है? கணவன்களே, 4 வார்த்தை சொல்லிட்டு இவரு இவ்வளவு உரிமை கொண்டாடுறாரு. நம்மளை உண்டாக்குன எஜமானன், அவனுக்கு நம்ம மீது உரிமை இல்லையா? कैसी प्यारी प्यारी आंखें दी देखने के लिए. எவ்வளவு அழகான கண்களை கொடுத்தா பார்க்கறதுக்கு. हर एक के सिर में 2 आंखें फिट की हैं. ஒவ்வொரு முகத்திலையும் 2 அழகான கண்களை எல்லாம் பதிச்சிருக்கான். अगर ये आंखें ना देते तो दुनिया अंधेरा होती. கண் பார்வை இல்லாம இருந்திருந்தா உலகமே இருண்டதாக இருந்திருக்கும். दिन में रात में कोई फर्क न होता. இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்திருக்கும். अच्छे बुरे की तमीज न होती. நல்லது கெட்டதை விளங்க முடியாம போயிருக்கும். आंखें किसने दी? இந்த கண், இந்த பார்வை யார் கொடுத்தது? யார்? ये सुनने के लिए कान किसने दिए? இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக வேண்டி செவிகளை கொடுத்தது யார்? कैसी प्यारी जबान दी. எவ்வளவு அழகான நாவ கொடுத்திருக்கிறான். कैसे हाथ दिए काम करने के लिए. எவ்வளவு அழகான கைகளை கொடுத்திருக்கான் வேலைகளுக்காக வேண்டி. कैसे पाँव दिए चलने के लिए. எவ்வளவு உறுதியான கால்களை கொடுத்திருக்கான் நடப்பதற்காக வேண்டி. अरे खाने का हर लुकमा उसी की नेमत है. நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கவனம் இருக்குது, இதெல்லாம் ஒரு ஞாபகத்தாக இருக்கு. उस लुकमे का हर दाना वही जमीन से उगाता है. நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதனுடைய ஒவ்வொரு தானிய மணியை உருவாக்கக்கூடிய அவன் தான், பூமியிலிருந்து உருவாக்கக்கூடிய அவன் தான். पानी का हर घूंट उसी की नेमत है. ஒவ்வொரு துளி தண்ணீரும் அவன் உருவாக்குறது தான். उसका हर खतरा अल्लाह बनाता है. ஒவ்வொரு துளியை அவன் தான் உருவாக்குறான். बारिश से वो बरसाता है. மழையை அவன் தான் பொழிக்கிறான். जमीनों से पानी वो निकालता है. நிலத்திலிருந்து தண்ணீரை வெளிப்படுத்துகின்றான். हर चीज में उसका मोहताज है. எல்லா பொருளும் அவனுடைய தேவையுள்ளதாக இருக்கின்றான். अरे मेरे भाइयों, ये सांस कौन चला रहा है? இந்த சுவாசம் இருக்குதே, இதை நடத்துவது யாரு? இயக்குவது யாரு? அல்லாஹ் நினைக்கிறான். ये मशीन कौन चला रहा है? ये मशीन तुम्हारी मशीन, मेरी मशीन. ये मशीन कौन चला रहा है? நாம சுவாசிக்கிறோமே, அதை நடத்துவது இயக்குவது யாரு? அல்லாஹ் தான் இயக்குகின்றான். इसका सांस कौन चला रहा है? இதை மூச்சு எடுக்கிறோம், மூச்சு விடுறோமே, இயக்குவது யாரு? அல்லாஹ் தான். बाहर का सांस अंदर नहीं गया, अंदर का सांस बाहर नहीं आया. अंदर का अंदर, बाहर का बाहर. क्या हुआ? गए हजरत इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन. மூச்சு உள்ள போகல, போன மூச்சு வெளியே வரல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இங்க கதை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் முடிஞ்சு போச்சு. तो इंसान हर सांस में अल्लाह का मोहताज है. ஒவ்வொரு சுவாசத்திலும் மனிதன் அல்லாஹ்வுடைய தேவை உள்ளவனாக இருக்கின்றான். जिस मालिक ने सब कुछ दिया उसका कोई हक नहीं है? இந்த जमाना எல்லாத்தையும் கொடுத்தானே, அவனுடைய உரிமை இல்லையா? उसी हक का नाम है ला इलाहा इल्लल्लाह, कि तू मालिक है, हम तेरे बंदे. அந்த உரிமைக்கு பெயர் தான் லா இலாஹா இல்லல்லாஹ். நீ நம்முடைய எஜமானன், நாங்கள் எல்லோரும் உன்னுடைய அடிமைகள். हम वो नहीं करेंगे जो हमारा दिल चाहता है. நாங்க விரும்புற மாதிரி நடக்க மாட்டோம். हम नहीं देखेंगे दुनिया किधर जा रही है. நாம் இதை பார்க்க மாட்டோம். உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது, जमाना किधर जा रहा है. காலம் எங்கு செல்கின்றது. हम देखेंगे तू किधर जाने को पसंद करता है. ஆனால் நாங்கள் நீ எதை விரும்புகின்றாய், எந்த பக்கம் செல்வதை நீ விரும்புகின்றாய், அதைத்தான் நாங்கள் பார்ப்போம். हमने तुझे मालिक माना है, உன்னைத்தான் நாங்கள் எஜமானாக ஏற்றுக்கொண்டோம். तेरे बंदे हैं. நாங்கள் உன்னுடைய அடிமைகளாக இருக்கிறோம். और उम्मती किसके हैं?